ஸ்ரீ குருப்யோ நமஹ. அறிவிப்போம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2024 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. 24 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. 25வது போட்டியாக இன்றைய தினம் நாம் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இரவு 7:30 மணியளவில் மும்பையில் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை ஜோதிட ரீதியாக நாம் தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக நேற்றைய போட்டியின் பற்றி சில கணிப்புகளை இங்கு காண்போம். நேற்றைய தினம் நாம் கூறியது போலவே குஜராத் டைட்டன்ஸ் அணி வெற்றி வாகையை சூடினார்கள். நாம் கூறியிருந்தோம், இறுதி நேரத்தில் ஆட்டத்தின் போக்கு மாறுபடும் என்றும், இறுதி நேரத்தில் வெற்றி வாகையை சூடக்கூடிய அணியாக குஜராத் டைட்டன்ஸ் அணி திகழும் என்றும் சொல்லியிருந்தோம். அதே போன்று நேற்றைய தினம் நடந்தது. நாம் மற்றொரு கணிப்பையும் வழங்கியிருந்தோம். அதாவது பவுலர்களின் ஆதிக்கம் என்பது அதிகமாக இருக்கும் என்று கூறியிருந்தோம். ஆனால் மேட்ச் டாஸ் டிலே காரணமாகவும், லக்னம் மற்றும் லக்ன புள்ளி நட்சத்திரங்கள் மாறுதல் காரணமாகவும் பவுலிங் வாய்ப்பு என்பது பேட்டிங் வாய்ப்பாக நேற்றைய தினம் மாறிவிட்டது. எனவே இது போன்ற இயற்கை சீற்றங்கள் அல்லது இயற்கையின் வழியில் நாம் எந்த விதமான குறுக்கீடுகளும் செய்ய இயலாது. எனவே நம்மளையும் மீறி ஒரு சக்தி என்பது கண்டிப்பாக இயங்கிறது என்பதை நாம் ஒற்றுக்கொள்ளவே வேண்டும். இருந்தாலும் ஒரு 10 நிமிடம் 20 நிமிடத்திற்குள் இந்த ஆட்டம் தொடங்கப்பட்டதனால் ஆட்டத்தின் ரிசல்ட் என்பது மிகப்பெரிய மாறுதலை கொடுக்கவில்லை. இறுதியில் GT அணியே வெற்றி பெற்றுள்ளது. நான் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருப்ப காரணத்தினால் இடையிடையே வாய்ஸ் பிரேக்கிங் என்பது இருக்கும், சில இரைச்சைகள் என்பது இருக்கும். ஹெட்ஃபோன் அணிந்து கேட்டுக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணி, முதலாவதாக மும்பை இந்தியன்ஸ் அணி பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ஜஸ்பிரித் பும்ரா, கோட்ஸே, ரொமாரியோ செஃபோர்டு போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் சூரியகுமார் யாதவ் அல்லது இஷான் கிஷனை கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ரொமாரியோ ஷெப்பர்ட் அவர்கள் ஆல்ரவுண்டராக ஜொலிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ஜஸ்பிரித் பும்ரா, கோட்ஸே மற்றும் பியூஷ் சாவ்லா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஃபேப் டு பிளெசிஸ், கேமரான் கிரீன், மேக்ஸ்வெல், தினேஷ் கார்த்திக் மற்றும் புதுமுக வீரர் சௌஹான் அவர்கள் இடம்பெற்றால் ஒரு மத்தியமமான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஃபேப் டு பிளெசிஸ் அல்லது கிரீனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் முகமது சிராஜ், டோப்லி மற்றும் டாகர் போன்ற விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் ஃபேப் டு பிளெசிஸ், விராட் கோலி, மேக்ஸ்வெல், DK அதாவது தினேஷ் கார்த்திக் போன்ற சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் ஃபேப் டு பிளெசிஸ் அல்லது கோலியை கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் சிராஜ், டோப்லி மற்றும் யாஸ் தயால் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இந்த போட்டி விறுவிறுப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது. இறுதி ஓவர் வரை செல்லக்கூடியதாக இருக்கும். அதாவது இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரம் இந்த மேட்ச் நடக்கின்றது மற்றும் துலாம், விருச்சிகம், குருவின் லக்னத்தில் மேட்ச் நடக்கின்றது. கடைசியாக குருவின் லக்னத்தில் மேட்ச் முடியும் பொழுது ஒரு ஓவருக்கு 20 ரன், 22 ரன் அல்லது 25 ரன்கள் அடிக்கக்கூடியதாக வரும்.
நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த போட்டியில் வேறு ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் டெலிகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலிகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.